போன மாதத்தில் 2ஆம் தேதியில் எனக்கு ஒரு அதிசயம் எனக்கு வந்தது. கர்த்தர் எனக்கு அற்புதமாக ஒரு விடுதலை தந்திருக்காரு. உலகத்தில் ஒரு பிரச்சனை எனக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு. அப்போ நான் தொட்டு பார்ப்பேன், எனக்கு இந்த இடத்துல வலிக்குது. வீட்டில் இருக்கோம், நான் தொடுத்துட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, இந்த இடம் கூட வலிக்கும். அப்போ நான் ஏசப்பா எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எனக்கு டாக்டர்லாம் சரியில்லை, ஏசப்பா நீங்கள் தான் என்னை பார்க்கணும். அதில் நான் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நல்ல மெனங்கணும், கர்த்தர் எனக்கு தொடணும். ஹாஸ்பிட்டலில் போனோம், எனக்கு யாருமே எனக்கு நல்லா செய்ய மாட்டாங்க. அதில் மருந்து எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். அதனால என் ஜீவ ரத்தத்தால் எனக்காக மறுத்து எனக்காக ரத்தம் செஞ்சினவர் அவர் சாட்சியாக நிற்பேன் ஏசப்பான்னு சொல்லி இந்த மாதத்தில் 6ஆவது எனக்கு அபிஷேகம் பாஸ்டர் சொல்லும்போது எல்லாரும் அபிஷேகத்தில் நேரிங்க. அப்போ அது விடுதலை கிடைக்குன்னு சொன்னார். அப்புறம் அபிஷேகத்தில் நான் நினச்சேன். அப்போ ஆண்டவர் எனக்கு போட்டு இந்த வழியிலேருந்து எனக்கு விடுதலை தந்தார். அப்படியே எனக்கு என்னால் தாங்கவே முடியல. நான் அடங்கி ஏசப்பா எனக்கு எவ்வளோ விடுதலை தந்துருக்கு, ஒரு பைசா கூட இல்லை, பேசப்படுறீங்க ஏசப்பா அதிகமான செலவு வரும். ஆனால் லட்சக்கணக்கு செலவு சொல்லணும். என் உடம்புல இருந்த வேதனை அவ்வளோ ஒரு வேதனை. குழந்தை இழப்புகள் வெளிநாட்டு உயிர் பிடிக்கணும்னு சொல்லி கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தந்தது. அப்படிப்பட்ட ஆசைலாம் எனக்கு நிறைய கிடைச்சிது. ஆனாலும் கட்டாவே வாசப்படத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் கூட்ட வைக்கும் போது ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்து என் குடும்பத்தில் அடிக்கடி கொடுத்து இருக்கு. ஆண்டவர் சொல்லும்போது ஏசப்பா அந்த வாசப்படுத்தி எனக்கு தேவன் ஆசிரியத்தார். அப்போது எனக்கு வயிற்றில் இருக்கிற அந்த மறுபடியும் எனக்கு 3 வருஷத்தில் இருக்கிற பிரச்சனை பழைய வீட்டில் இருக்கும்போது எனக்கு அதிகமாக அந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். சாப்பிட்றதுலாம் எனக்கு வெளியில் போயிடும், வாந்தியாகவும் போயிடும், எனக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால ஏசப்பா கஞ்சி மட்டும்தான் நான் குடிப்பேன். குழம்பு இது சாப்பிடவே மாட்டேன். தயிர் சாப்பிட்டாலும் பால் சாப்பிட்டாலும் எதுவுமே எனக்கு சேராது. ஆனாலும் ஒரு வெறும் கஞ்சி மட்டும் தான் குடிப்பேன். அந்த கஞ்சியை நான் குடிச்சிட்டு அதுவே நான் வெளியேற்றிடுவேன். உடம்பு ரொம்ப பலகீனமாயிட்டே இருந்துச்சு. ஆனால் அப்படி இல்லையோனால நான் அதை விடவே மாட்டேன். நான் போதும் சுழிச்சு கொண்டே இருப்பேன். ஏசப்பா நீ விடுதலை தரணும், ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா என் கூடவே இருந்தான். அந்த வீட்டை விட்டு சீக்கிரம் நான் வெளியேறுன்னு சொல்லி அதுக்கும் கர்த்தர் கூட இருந்தார். ஒரு நல்ல வீட்டை கர்த்தர் தந்திருக்காரு. நன்றிப்பா. என்னோட இருக்கு ஒரு வாரமா ஆண்டவரே இந்த வலி அரிப்பு அதிகமாக இருந்துச்சு. அந்த வலியிலிருந்து தேவன் விடுதலை தந்த அந்த அரிப்பெல்லாம் ஆண்டவரே ஏசப்பா இது குணமாகணும். நாங்கள் எத்தனையோ நாங்கள் 4 தடவை ஆஸ்பத்திரி போய் 5000 500 1000 செலவழித்தோம். டெய்லி போய் 500 ரூபா செலவழிக்க முடியாது, 1000 ரூபா செலவழிக்க முடியாது. இந்த இவருக்கு இருக்கிற அரிப்புப்பே மாறணும் ஜெபம் பண்ணேன். நானும் பாப்பா ஜெபம் பண்ணும்போது அந்த நைட்டில் அந்த விடுதலை எனக்கு ஆண்டவர் தந்தார். ஆண்டவர் இன்னும் நிறைய காரியங்கள் நிறைய செஞ்சிருக்கிறாரு. நான் இன்னமும் அதிகமாக நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை இந்த தாட்சியை கேட்டதுக்கு நன்றி ஆண்டவரே. பாஸ்டர் சுத்தி எனக்கு ஜெபிச்சாங்க, நன்றி. எல்லா விசுவாசிகளும் எனக்காக ஜெபிச்சதுக்கு நன்றி ஆண்டவரே. சாட்சிக்காக நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடு நாம் ஜெபிக்கும் போது ஆராதிக்கும் போது திருவிந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சுமேல் பதமாய் இறங்கினார் என்ற அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது ஆவிலே நிரம்பின போது சிஸ்டருக்குள் இருந்து வயிற்றிலிருந்து எதோ வெளியே எடுத்து பிடுங்கி கொண்டு போனது போல வெளியே போச்சான். அப்போ இருந்து அவங்க நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நல்லா புசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வீட்டில் உபவாச ஜெபம் பண்ண வீட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க கண்டிருக்கிறாங்க. வீட்டிலேயே ஒரு பெரிய மாற்றம், சரீரத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கிருபையாக தந்திருக்கிறார். ஆமென். தொடர்ந்து தேவன் உங்களுக்கு நல்ல சுகத்தை தந்து வளர்ந்தவங்க செய்வாராக. பரலோகத்தின் தேவனை அன்பு சிஸ்டர் நேச கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவிக்குள்ளாகி உடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுகத்திற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.